அஸ்வினி விலாக்ஸோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரதர் வெட்டிங் இன்னும் 2 மந்த்ஸில் வரப்போகுது. ஸோ அதுக்கான ஷாப்பிங் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு விலாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த விலாகில் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா பையனோட ஃபர்ஸ்ட் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வந்து அவன் சில்ட்ரன்ஸ் டேக்காக பார்ட்டிசிபேட் பண்ணான். ஸோ அதையுமே வந்து ஒரு விலாகை ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த விலாக் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஷாப்பிங்க்காக தான் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். நாங்கள் எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் பாடி தான் வந்து கிளம்புறோம். இது வந்து வெட்டிங் பிரைடு க்ரூம் அவங்களுக்கான ஷாப்பிங் கிடையாது. நார்மலாக வீட்டில் நம்ம மேரேஜ் அப்படின்னாலே சில நியூ திங்ஸ் வாங்குவோம் இல்லையா, மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரி சில திங்ஸ் வந்து நம்ம மாற்றுவோம். ஸோ அந்த மாதிரி டைப்பில் தான் நாங்கள் ஹோம் அப்ளையன்சஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த மேரேஜ் டைம்லேயே புதுசாக வாங்கிக்கலான்னு அம்மா பெண்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த செக் அவுட் லிஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போது ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டுருக்கோம். என் பையனுமே கூட கூட்டிகிட்டு போகிறேன். ஆக்சுவலாக ஷாப்பிங்கில் வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறதே பெரிய ஒரு டாஸ்க்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திங்ஸ் வந்து நிறைய பார்க்கும்போது அவனை வச்சுட்டு சுத்தமாக முடியாது. அந்த டைமில் தான் அவன் என்னை தூக்கலாம் சொல்லுவான். ஸோ என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போக போக வேணும்னா நம்ம வீட்டில் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதான் இப்போ கிளம்பியாச்சு. நாங்கள் எல்லாருமே தான் போகிறோம். ஏன்னா ஹோம் திங்ஸ் வாங்குறனால ஸோ எல்லாமே போயாச்சு. சோஃபா வந்து பார்க்கலான்னு ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு. ஸோ விண்டோ ஷாப்பிங் தான். ஸோ அதையும் பார்த்துட்டு நம்மளுக்கு ஓகேனா நெக்ஸ்ட் டைம் வந்து அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. கிச்சன் அப்ளையன்சஸ்ஸு ப்ளஸ் பார்த்திங்கன்னா சில திங்ஸ் இருக்கும். குக்கிங் கிச்சன் வெசல்ஸ்லாம் வந்து அம்மா சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் மொத்தமாக போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்போவுமே வந்து பாடிக்கு வந்து இந்த மாதிரி 2-3 திங்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த ஒரு ஷாப்பில் வாங்கிடுவோம். சில டைம்ஸ் வந்து பக்கத்துலேயே நியர்பை குரோமா வசந்த் அண்ட் கோலாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து கிடைக்கலன்னா நாங்கள் திரும்பி இன்னொரு கடைக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ ஃபர்னிச்சர் பாடி போயிட்டோன்னா அங்கே எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸும் ஒரே ஷோரூமில் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து வெளியில் அலைஞ்சு போய் வாங்க முடியாதனால நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரே ஷாப்பை போயிட்டு என்ன தேவையானது இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து டைமும் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து சண்டேஸ் சாட்டர்டேஸில் மட்டும்தான் பண்ண முடியும். நான் அப்போ தான் இங்கே அம்மா வீட்டுக்கே வருவேன். அந்த டைமை யூஸ் பண்ணி தான் இங்கே ஷாப்பிங் அதெல்லாம் வந்து பிளான் வச்சுப்பேன். வீக் டேனால் என் பையனுக்கு ஸ்கூல் இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு வரதுக்கு. ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா மிக்சர் கிரைண்டர் தான் வாங்கினோம். ப்ரீத்தி வந்து ரொம்ப அது பழசாயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கலெக்ஷன் பார்த்துட்டு அங்கே வாங்கிட்டு அம்மா வந்து இந்த வெசல்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அங்கெல்லாம் தேவையான சில திங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சோஃபா தான் வந்து பார்த்தோம். இந்த சோஃபா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இருக்கும். வ்ளாகில் நிறைய இதில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது விலாக் ஷூட் பண்ணும்போது அதுவும் வந்து இருக்கும். ஸோ அது வந்து இன்னுமே டிஸ்பிளேல தான் இருந்துச்சு. ஸோ இங்கே தான் நானுமே பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா ஃபில்டரை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவுமே பார்த்துட்டோம். பட் இங்கே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆன்லைனில் வந்து ஆஃபர்ஸ்லாம் இருக்கிறனால இங்கே மாடல்ஸ் பார்த்துட்டு நேரில் எப்படி இருக்குன்னு டெமோ பார்த்துட்டு நம்ம ஆன்லைனில் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிப்போம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா செம்ம பசி வந்துருச்சு. அந்த பாடிலாம் நம்மளுக்கு மேலே வந்து கேஃப்டேரியான்னு ஒன்று இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஏதாச்சும் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரினா மேலே போய் சாப்பிடுவோம். இங்கே வந்து சுத்தமாக கிடையாது. ஆப்போசிட்டில் ஒரே ஒரு ஜூஸ் கடை மட்டும்தான் இருந்துச்சு. அங்கே வந்து சிக்கன் நக்கட்ஸ் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வச்சுருந்தாங்க. என் பையன் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் குடிப்பான். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த விலாக் ஷூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் வந்து பையனோட சில்ட்ரன்ஸ் டேக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ண போகிறான். ஸோ அவனுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் போகணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த சின்ன வயசு எல்கேஜி இதுலேருந்தே நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து பண்ண விடணும். அப்போ தான் அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்குமே வந்து இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட்லாம் மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து ஓரளவுக்கு ஹையர் ஸ்டடீஸ் போனதுக்கப்புறம் தான் நம்மலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். நான் வந்து அப்படி இல்லை. நான் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாத்துலேயும் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு என் மைண்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம அதுக்கான எஃபோர்ட்ஸ் போடணும். ஏன்னா இப்போ அவங்க வந்து சின்ன பசங்களாக இருக்கனால நம்ம தான் அதெல்லாம் வந்து கூட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அவங்களுமே அந்த ஸ்டேஜ் ஃபியரை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு வந்து அவங்க ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது அவங்களுக்குமே ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது. ஸோ அதனால தான் இதெல்லாமே நான் எப்படியாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டைமே சுத்தமாக இல்லை. ஷாப்பிங்குமே ரொம்ப லாஸ்ட் மினிட் ஷாப்பிங். நாளைக்கு வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனாக நாங்கள் இன்றைக்கி தான் ஷாப்பிங் பண்ணுறோம். பட் எங்கள் இருக்கிற ஏரியா வந்து பஜார்னால எங்களுக்கு வந்து பெருசாக தெரியல. ஸோ ஃபுல்லாக வந்து கிளாத்திங் பஜார்னால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் லாஸ்ட் மினிட்ல போய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு அவருக்கு ஒரு வாட்டி டெமோ பார்த்துடலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவர் வந்து கேரக்டர் வந்து கார்ட்டூன் கேரக்டர் சொல்லியிருந்தாங்க. பாஸ் பேபி தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து ஹைப்பர் இருப்பான், நல்லா ஸ்பீடாக பேசுவான். அதனால் அவனுக்கு அந்த கார்ட்டூன் கேரக்டர் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராகவே வந்து வீட்டில் பண்ணால் ஒரு எப்படின்னா ஒரு நர்வஸாக அப்படிலாம் அவனுக்கு வந்து எதுவுமே இல்லை. எனக்குமே அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குமே இதெல்லாம் வந்து நாளைக்கு ஹையர் ஸ்டடீஸ் போக போக அவங்களே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களே வில்லிங்காக வந்து எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். எல்லாத்துலேயுமே அவங்க இன்வால்வ்டாக இருக்கணும். ஸ்கூலில் வந்து படிக்கணும், வரணும். அதையும் தாண்டி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும். ஸோ எத்தனை பேருக்கு இப்படி ஒரு ஆசைலாம் இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சடனாக மழை. நான் அவனை சீக்கிரமாக 6:30க்கெலாம் எழுந்திரிச்சு ரெடி பண்ணிவிட்டு அவனையுமே ரெடி பண்ணிவிட்டு பார்க்குறேன் ஸ்கூலுக்கு 8:30க்கு கிளம்பணும். ஸோ பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. நான் ஒரு பக்கம் பயந்துட்டேன், என்னடா போக முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆட்டோவாச்சும் புக் பண்ணிவிட்டு போயிடலாம் பைக் இல்லைனாலும்னு சொல்லிவிட்டு கடகடன்னு ரெடி ஆகிட்டு நாங்கள் அவனை கூட்டிகிட்டு வந்து கிளம்பிட்டோம். ஸோ அவனுமே வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டான். ஸோ அங்கே போகிற வரைக்குமே அவனுக்கு வந்து ஒரு இதெல்லாம் இல்லை, ஒரு பயம் ஃபியர்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்பவே சில்லாக தான் இருந்தான். சொல்லிகிட்டே இருந்தான் போகிற வரைக்கும் வந்து ஐ எம் பாஸ் பேபி பாஸ் பேபின்னு. அவனை பாஸ் பேபி அப்படின்ற அளவுக்கு அவன் வந்து நினச்சிட்டான். ஸோ ஒரு கேரக்டரை வந்து நம்ம கொண்டு வரணுன்னா அவங்களுக்கு ஒரு 1 வீக்காகவே நான் வந்து அப்படி ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் கிளிப் பார்ப்பீங்க. ஸோ அவன் வந்து இன்னும் ஒரு 2 லைன் தான் வாசித்தான். ஸோ எஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவன் வந்து ஐ எம் பாஸ் பேபி தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் 2-3 கிட்ஸ்லாம் அதே மாதிரியே சொன்னான். பட் ஓகே, எனக்கு அவன் வீட்டில் நல்லாவே பண்ணான், எல்லாமே ட்ரையல் பண்ணான். பட் இருந்தாலுமே ஸ்டேஜில் வந்து அட்லீஸ்ட் அவன் ஏறி அவனால் முடிஞ்சதை அவன் ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்றது தான் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதோடு நாங்கள் ஹோட்டல் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதோட vlog இதோட முடியுது. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.